அமெரிக்க மக்களுக்கு மட்டுமல்ல, நமக்கு கூட எண்ணெயோட விலை ஏறிடுச்சு. இந்த போர் வேகமாக நிற்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய. ட்ரம்ப் நினைச்சா மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ நான் அவர்களை தாக்கலை அப்படின்னா பின்னாடி பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதனால தான் இப்போ தாக்கினேன்னு சொல்லி ஈவில் மேன் டெட்லாம் மென்ஷன் பண்ணுறாரு சார். அதெல்லாம் எப்படி உலகம் அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கே ஆயத்துல்லா கமனே மேலே 2 விதமான அபிப்பிராயம் உண்டு. ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் தான் மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் தரமாகவும் இன்னும் நலமாகவும் இன்னும் செழிப்பாகவும் செழுமையாகவும் இருந்திருக்கலாம். இந்த 47 ஆண்டு கால இஸ்லாமிய புரட்சி அரசின் கீழ் அவர்கள் மீது பெரிய பொருளாதார தடைகள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல பெரிய பொருளாதார தடைகள், அதுல பொது சந்தையில எண்ணெயை விற்க முடியாத ஒரு நிலை, இந்த மாதிரி எல்லாம் ஈரான் இருக்கு. இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் மனித உரிமைகள் அப்படின்றது ஈரான்ல அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கப்புறம் பெண்களுடைய சுதந்திரம் என்பதும் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதனால அந்த அரசு அவர் மேல பெரிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள். அதே நேரத்தில் அவர் போனதற்காக மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் இறங்கினவர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இருந்தால் அந்த அரசை கூட வீழ்ந்து இன்னொரு புதிய அரசு கூட வந்திருக்கலாம். அது அமெரிக்கா ஆதரவான அரசாக கூட இருந்திருக்கலாம். அவர் என்னதான் எங்களை கொடுங்கோல் பண்ணால் கூட உள்ளே வந்து நீங்கள் அவரை கொன்னது தப்பு அப்படின்ற இடத்துல இருந்து தான் அங்கே ஈரானியர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இருக்குது. 50க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறார்கள் உறுப்பினர்களாக. அதில் 10 பேர் தான் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது எதையோ சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். 47 ஆண்டுகளாக அமெரிக்க எதிர்ப்பையே வந்து அவங்களுடைய மூச்சா வச்சுட்டு இருந்த ஒரு அரசு, அது போன பிறகு அதனுடைய தலைவரை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரவர் வந்துட்டு திடீர்னு மாற்றிக்குவாரா? மாற்ற மாட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த நாடே இல்லாமல் ஆக்கிடணும்னு நினைக்கிறாரு. நமக்கு கூட எண்ணெயோட விலை ஏறிடுச்சு. இந்த போர் வேகமாக நிற்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய. ட்ரம்ப் நினைச்சா மட்டும்தான் அதை நிறுத்த முடியும். ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. இப்போ ட்ரம்ப் வந்தப்பவே நான் என்னோட நாட்டை நான் இனிமேல் பார்க்கணும், மேக் அமெரிக்கா கிரேட்டர்ன்ற முழக்கத்தில் வந்து இந்த பியூட்டிஃபுல் அட்லாண்டிக் ஓஷனுக்கு அந்த பக்கம் நான் ஏன் கவலைப்படணுன்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும்போது அப்போ இது அவருக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு இதுதானே சார் இது. அது ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டி இஸ்ரேலை முன்னாடி வச்சு இவங்க பின்னாடி போய் அடித்து ஏன் கடலை தாண்டி ஏன் வராரு? அவர் தான் அதை தாண்டி வரமாட்டேன்னு சொல்கிறாரு. ஏன் கடலை தாண்டி வரார் அப்படின்னா 47 ஆண்டுகளில் மிக பலவீனமான நிலையில் என்று ஈரான் இருக்கிறது. அவருடைய கருத்துப்படி, இஸ்ரேலியர்களுடைய கருத்துப்படி இதுதான் அதை அடிப்பதற்கு சரியான தருணம். இப்போ அடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு அது ஒரு அணுசக்தியாக வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதனால் அது கிட்டேருந்து வரக்கூடிய ஆபத்துன்னு அவங்க நினைக்கிறத அதை ரொம்ப நாளைக்கு ஒத்தி போடலாம். நிரந்தரமாக ஒத்தி போட முடியுமான்னு தெரியல. எதையுமே நிரந்தரமாக ஒத்தி போட முடியாது. அந்த எண்ணத்தில் தான் அவர் அதை பண்ணியிருக்கார். அவர் அப்புறம் அதான் அவரே சொல்லியிருக்காரு. இதை நான் சொன்னதை அவரே சொல்லியிருக்கார் 2 நாள் முன்னாடி. மிக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இப்போ நான் அவர்களை தாக்கலை அப்படின்னா பின்னாடி பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. அதனால தான் இப்போ தாக்குனேன்னு சொல்லி ஈவில் மேன் டெட்லாம் மென்ஷன் பண்ணுறாரு சார். அதெல்லாம் எப்படி உலகம் அந்த நாட்டில் இருப்பவர்களுக்கே ஆயத்துல்லா கமனே மேலே 2 விதமான அபிப்பிராயம் உண்டு. அது வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு நடத்திய ஒரு ஆட்சி. அந்த ஆட்சியில் வந்து மக்கள் பெரிய இன்பமாக இருக்கிறார்கள்னா நான் நினைக்கல. நான் 2014-15 அங்கே போயிருக்கேன். அது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டு தான் ஆங்கிலத்தில் சொல்கிறதுனா. ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் தான் மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கை இன்னும் தரமாகவும் இன்னும் நலமாகவும் இன்னும் செழிப்பாகவும் செழுமையாகவும் இருந்திருக்கலாம். இந்த 47 ஆண்டு கால இஸ்லாமிய புரட்சி அரசின் கீழ் அவர்கள் மீது பெரிய பொருளாதார தடைகள், ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே பெரிய பொருளாதார தடைகள், அதில் பொது சந்தையில் எண்ணெயை விற்க முடியாத ஒரு நிலை, இந்த மாதிரியெல்லாம் ஈரான் இருக்குது. இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் மனித உரிமைகள் அப்படின்றது ஈரானில் அதுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கப்புறம் பெண்களுடைய சுதந்திரம் என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அந்த அரசு அவர் மேலே பெரிய நல்லெண்ணம் கொண்டவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள்.
அதே நேரத்தில் அவர் போனதற்காக மகிழ்ச்சியில் கொண்டாட்டத்தில் இறங்கினவர்களும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இல்லை விட்டிருந்தா அந்த நீங்கள் சொல்ல மாதிரி இந்த பொருளாதார இழப்பு, பெண்களுக்கு எதிரான போராட்டங்கள், இது எல்லாமே அந்த அரசே வீழ்த்திரும்ன்ற மாதிரியான சூழ்நிலையில தான் இருந்தது. விட்டிருந்தா அந்த அரசை கூட வீழ்ந்து இன்னொரு புதிய அரசு கூட வந்திருக்கலாம், அது அமெரிக்கா ஆதரவான அரசாக கூட இருந்திருக்கலாம். இவ்வளவு அவசரப்பட்டு அவர் என்னதான் எங்களை கொடுங்கோல் பண்ணா கூட உள்ள வந்து நீங்க அவரை கொன்னது தப்பு அப்படின்ற இடத்துல இருந்து தான் அவங்க ஈரானியர்கள் இந்த விஷயத்தை பார்க்குறாங்க. ஏன்னா அவருடைய மரணம் ஊர்வலத்தில் கூடின கூட்டம் நமக்கு அந்த மாதிரியான ஒரு செய்தி. இல்லை, பொதுவாகவே ஈரானியர்கள், நான் தான் சொன்னேனே, அவர்கள் வந்து வீர மரணம் அப்படின்ட்டு நினைக்கிறவர்கள் தான். அப்புறம் மரணத்திற்கு பின்பாக அவர்கள் நிறைய பேர் அவர்கள் அந்த இரங்கலுக்காக அப்படி வருபவர்கள், அந்த வேதனையை கொண்டாடுபவர்கள் அவர்களை மாதிரி வெகு சிலர் தான் இருக்க முடியும். உலகத்திலேயே அதிகமாக பேர் கலந்து கொண்ட 2வது பெரிய இறுதி யாத்திரைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அயத்தொல்லா கொமீனி. இது 70 லட்சம் பேர் கலந்துக்கிட்டதா கின்னஸ் உலக சாதனைகள் புத்தகத்தில் இருக்குது. ஓகே சார், நான் அதை நம்புகிறேன். அவ்வளோ பேர் வருவாங்க அந்த மாதிரி. அதனால் அந்த கூட்டத்தை வச்சு நீங்கள் எதுவும் முடிவு பண்ணக்கூடாது. ஒன்று. 2வது வந்து அவர், அதாவது அயத்தொல்லா கமெனி பற்றி நீங்கள் இப்படி வருத்தம் சில பேருக்கு இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் இருக்குது. அதில் 54 நாடுகள், 54 நாடு, 50க்கு மேற்பட்ட நாடுகள் இருக்கிறார்கள் உறுப்பினர்களாக. அதில் 10 பேர் தான் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க. அது ஒரு அது 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 எதையோ சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போது இதில் மற்ற நாடுகள், இப்போ சீனா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, வடகொரியா கடுமையான கண்டனம், ரஷ்யா கண்டனம். ட்ரம்ப் ஆனால் இந்த கண்டனத்தெல்லாம் பொருட்படுத்துகிற மாதிரியே இல்லையே சார். கண்டனம் தெரிவிச்சு ஏன்னா எல்லாமே அமெரிக்காவுக்கு நிகரான வல்லரசுகள் இல்லை. கண்டனம் தெரிவிச்சு என்ன ஆக போகுது? நீங்கள் பண்ணுறதை எனக்கு பிடிக்கலைன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறேன்? இல்லை, அந்த அவங்களுடைய சாவனிட்டியை காப்பாற்றுறதுக்கான முனைப்பில் இறங்கணுன்ற. ரஷ்யாவுக்கு என்ன பேசுவதற்கு உரிமை இருக்குது? அது யுக்ரைனில் முதல்ல யுக்ரைனுடைய சாவரனிட்டியை காப்பாற்றிட்டோம், அதுக்கப்புறம் இங்கே பேசலாம். சீனா என்றைக்கு வேணாலும் இதையே தாய்வானில் பண்ணிடும். ரஷ்யர்கள் பண்ணுறத இன்றைக்கில் ஒரு 10 வருஷம் கழித்து பண்ணலாம், 20 வருஷம் கழித்து பண்ணலாம். அதனால் கண்டனம் எல்லாரும் தெரிவிக்கலாம். அதுதான் இருக்கிறதுலே எளிதானது. அதில் என்ன இருக்குது கஷ்டம்? இவங்க பயப்படுற, இல்லை அது ஒரு அணு ஆயுத பவராக இருக்கிற வடகொரியாவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. நாங்கள் இதுக்குள்ளே வர வேண்டான்னு பார்க்குறோம், நீங்கள் அந்த நாட்டோட இதை காப்பாற்றுங்கன்னு அந்த தரப்புலேருந்தும் அறிக்கை வருது. அதையும் ட்ரம்ப் கன்சிடர் பண்ண தேவையில்லைன்னு. அவங்கெல்லாம் வரமாட்டாங்க, உறுதியாக வரமாட்டாங்க. அவங்களுக்கு வர்றதுனால என்ன? ஈரானை காப்பாற்றுவதனால் அவர்களுக்கு என்ன நன்மை? வடகொரியாவை யாரும் தொட முடியாது. அது ஒரு அணுசக்தி. அது தொட முடியாத உயரத்திற்கு போயிடுச்சு. அது இன்சூரன்ஸ் வாங்கிடுச்சு. அமெரிக்க தாக்குதல்கள்லாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அமெரிக்கா தாக்குனா அவர்கள் அணுசக்தியை பயன்படுத்துவார்கள். அதில் பல கோடி மக்கள் இறந்துருவாங்க. அதனால் அந்த காப்பீடை வாங்கிடுச்சது. அந்த இடத்துக்கு போக தான் ஈரானியர்கள் தவித்தார்கள். அதை போக விடாத பண்ணுறது இஸ்ரேலுடைய தலையாய சிந்தனையாக ஒவ்வொரு நாளும் இருந்துச்சு. அவர் தூபம் போட்டு இதுதான் நல்ல நேரம் இவர்களை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது நடந்துகிட்ருக்கு. அதனால் காமனேய்க்கு பிறகு பின்னாடி வரவரையும் கூட அவர் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாகவோ அல்லது அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாகவோ இருந்தால், அவரையும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பாக இருந்தால் கொன்று விடுவோன்ட்டு நேற்று ஒரு இஸ்ரேலுடைய அமைச்சர் சொல்லியிருக்கார். நிறையா அவருடைய மகன், 2வது மகன் மொச்தபா காமனேய், அவர் அந்த இடத்துக்கு வருவார்ன்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது. அவருக்கு 56 வயது. அவரை பற்றி நமக்கு அதிகம் தெரியாது. ஆனால் அவர் தொடர்புடைய பல பில்லியன் கணக்கான, அதாவது 1000 கோடிகள், பல 1000 கோடி கணக்கான சொத்துக்கள் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு தகவலை மேலை நாட்டு ஊடகங்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த பாகிஸ்தான்லேயும் அங்கேயும் எப்படின்னா, இராணுவத்தில் இருக்க மேல்நிலை மக்கள், இலீட்ஸ், அவங்க அந்த நாட்டினுடைய வர்த்தகம் முழுதும் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கும். அவர்கள் மட்டுமே செழிப்பாக இருப்பார்கள். பாகிஸ்தான்லேயும் அது மாதிரி தான், ஈரான்லேயும் அந்த மாதிரி தான். தொடர்ச்சியாக அமெரிக்கா வைக்கிற இது சிரியாவில் ஆரம்பித்து இப்போது ஈரான் வரைக்கும் அமெரிக்கா சொல்கிற காரணங்கள் பொது ஒரு விமர்சனத்துக்குள்ளேயே தான் இருக்குல்ல. அவங்க வெனிசுலாவுக்கு சொன்ன காரணமாகட்டும், சிரியாவுக்கு சொன்ன காரணம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அமெரிக்கா மேலே ஒரு விமர்சனத்துக்கு தொடர்ச்சியாக அவங்க இப்படி ஏன் பண்ணுறாங்க, வல்லரசு ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரியே. ஈரானில் 47 ஆண்டுகளாக அவரே சொல்லியிருக்கார், ஒவ்வொரு நாளும் தெருக்களில் ஒவ்வொரு பேரணியின் போதும் அமெரிக்காவுக்கு மரணம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள எதுக்கு நாங்கள் பகையாக நினைக்கக்கூடாது அப்படின்றார். அதே மாதிரி வெனிசுவேலாவிலையும் அவர்கள் ஒரு மிக தீவிரமான அமெரிக்க எதிர்ப்பு போக்கை கை கொண்டவர்கள் இந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக.
அவர்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு, ஒரு சின்ன நாடு, அவர்கள் ஒரு பெரிய எரிச்சலை தந்துட்டு இருந்தாங்க. இது அவர் பார்த்தாரு. அவருக்கு சொல்லப்பட்ட யோசனை இது ரொம்ப, ஏன்னா அது திருப்பியும் இது ஒரு எளிதான இதை பண்ணிட முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பண்ணிட்டார். அதில் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டார். அந்த வெற்றி கொடுத்த துணிவிலையும் அந்த வெற்றி தந்த இருமாப்பிலையும் தான் அவர் இதை பண்ணுறாருன்னு எனக்கு தோணும். ஆனால் வெனிசுலாவில் போகும்போது அவங்களுடைய எந்த விதமான சொத்துக்கள் எதுவும் சேதமாகலை, வீரர்கள் யாரும் வரல. அங்கே தான் இவர் சொல்கிறது செய்யறதுக்கு தான் இவங்களுடைய சொத்துக்கள் சேதமாக இல்லை அங்கே இவர் சொல்கிறது செய்யறதுக்கு தான் ஒரு கம்ப்ளைண்ட் அரசு வந்துருச்சுல்ல. நீங்கள் எங்களை ஒன்றும் பண்ணாதீங்க, அவரை கொண்டு போயிட்டீங்க கடத்தி, நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் அப்படின்றாரு. 800 மில்லியன் பீப்பா எண்ணெய் எங்களுக்கு வந்திருக்கு ஏற்கனவே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் எதுக்கு அதை போய் தொல்லை பண்ணணும்? இல்லை சார், இப்போ அங்கேருந்து அமெரிக்கர்கள் பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய சொத்து இங்கேயும் அதே மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா பண்ணிடுவார், தாக்க மாட்டார். இங்கே அந்த மாதிரி அவருக்கு உறுதி இல்லை. அவர் நேற்று முந்தா நாள் சொன்னது என்னென்னா, இதற்கப்புறம் வரக்கூடிய அரசு இன்னும் தீவிர அமெரிக்க எதிர்ப்பு அரசாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சு தான் இருக்குது, தெரிஞ்சுதான் அப்போது. ஆமாம், இங்கே எப்படி அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரசு எப்படி வரும்? 47 ஆண்டுகளாக அமெரிக்க எதிர்ப்பையே வந்து அவங்களுடைய மூச்சா வச்சுட்டு இருந்த ஒரு அரசு, அது போன பிறகு அதனுடைய தலைவரை நீங்கள் நீக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து வரவர் வந்துட்டு திடீர்னு மாற்றிக்குவாரா? மாற்ற மாட்டார். அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த நாடே இல்லாமல் ஆக்கிடணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அப்படி நினைக்கல. அப்படின்னா அப்போ அப்பாவி மக்களை தான் தொடர்ச்சியாக அங்கே அமெரிக்க எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருக்க போகுது. அப்போ அப்படி சொல்ல முடியாது, அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு அமெரிக்கா அணுகுண்ட ஜப்பான் மீது போட்டுச்சு. அமெரிக்கா எத்தனை 1000 பேரை கொன்னுச்சு வியட்நாமில். அவர்களெல்லாம் அமெரிக்காவினுடைய மிக 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 நட்பு நாடுகள். அதனால் வரலாறை வந்து நீங்கள் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்க வேண்டாம். இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் பல போர்கள் வரலாற்றில் அவர்கள் தான் மிக நெருக்கமான நண்பர்கள் இன்றைக்கி. அதனால் நாளைக்கு நட்பு நாடாக அது மாறலாம். அது 79 வரைக்கும் நட்பு நாடாக தான் இருந்துச்சு, மிகப்பெரிய நட்பு நாடாக இருந்துச்சு. அங்கே முதல் 1957 அவங்களுக்கு ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் அப்படின்ற அந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு அணுசக்தியை அமைதிக்கான வழிகளில் பயன்படுத்துவதற்கு அமெரிக்கர்கள் தான் அந்த திட்டத்தையே தொடங்குகிறார்கள், குடியரசுத் தலைவர் ஐசனோவர் கீழே. ஸோ அவர்கள் விதைத்த விதை தான் இது இன்றைக்கி வேறு மாதிரி போயிடுது. அவர்கள் வந்து ஒரு பழமரம் விதைத்ததாக நினைத்தார்கள். அது வந்து நடுஊருள் பழுத்த நச்சு மரம் போன்றுன்னு சொல்லுவார் வள்ளுவர். அது மாதிரி ஒரு நச்சு மரமாக வளர்ந்துருச்சுன்ட்டு அமெரிக்கர்கள் நினைக்கிறாங்க. இப்போ ஸ்பெயினில் நாங்கள் எங்களுடைய அந்த ஏர்பேஸை வச்சுக்கிறோம், அதுக்கு அவங்க அலோவ் பண்ணலன்னா அவங்களுடைய எல்லா பொருளாதாரத்தையும் நான் நிறுத்துறேன் சொன்னார். அப்படி பண்ணுவாரான்னு தெரியல. அவர்கள் துணிந்து அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. நாங்கள் நிறுத்திக்குவோம், அதெல்லாம் யாரும் தடுக்கவே முடியாதுன்ற இடத்துக்கு தள்ளுறாங்களே சார். நாங்கள் எங்கே வேணால் வந்து நிறுத்திக்குவோன்ற மாதிரி இல்லை. அவர்கள் பெரிய வல்லாதிக்க நாடு, பெரிய வல்லரசு. அவர்களுக்கு மற்றவர்களுடைய துணையும் உதவியும் கிடைச்சா இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும். உலக ஒழுங்குன்னு நம்ம வைக்கும். உலக ஒழுங்கெல்லாம் கிடையாது. அவர் வந்ததுலேருந்து என்னைக்கு உலக ஒழுங்கை பற்றி அவர் கவலைப்பட்டிருக்காரு. அவரே சொல்லியிருக்காரு, அதெல்லாம் முக்கியம் இல்லை, என்னுடைய மனசாட்சி மட்டும்தான். மனசாட்சின்ற வார்த்தை இல்லை, என்னுடைய மனம்தான் என்னை கட்டுப்படுத்தும், வேறு யாரும் என்னை கட்டுப்படுத்த மாட்டார்கள்னு சொல்கிறார். அவர் என்ன அமெரிக்க மக்களை கலந்து பேசி அந்த போரை தொடுத்தார், அல்லது தோழமை நாடுகளை கலந்து பேசி தொடுத்தாரா, அல்லது அரபு நாடுகளை கலந்து பேசி இதை தொடுத்தாரா? இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் வந்துச்சு. அவர் பெரிய ஒரு முற்றுகையை ஏற்படுத்தியிருந்தார். உலகத்தினுடைய மிகப்பெரிய 2 போர்க்கப்பல்களை, உலகத்தினுடைய மிகப்பெரிய போர்க்கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அதில் ஒவ்வொன்றுத்துலேயும் 5000 6000 வீரர்கள் குடியிருக்கிறார்கள். பல டசன் கணக்கில் விமானங்கள் மேலெழும்பலாம், கீழே அந்த ஓடு பாதையில் வந்து இறங்கலாம். அவ்வளவு பெரிய நகரங்கள். அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு கப்பலுக்காகிற செலவு வந்து 60 கோடி ரூபாய், 6.5 கோடி, $6.5 மில்லியன், கிட்டத்தட்ட 6.5 கோடி ரூபாய் செலவாகுது ஒரு நாளைக்கு ஒரு கப்பலுக்கு. அதனால் அவர் இதெல்லாம் நிறைய பில்லியன் கணக்கில் எல்லாருமே செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியல. யார் இது கடைசியில் இந்த பணத்தை கட்டுவாங்க? மக்களுக்கு தானே இது எண்ட் ஆஃப் த டே, அமெரிக்க மக்கள். ஆமாம், அமெரிக்க மக்களுக்கு மட்டுமில்லை, எல்லா மக்களுக்கும். இது நமக்கு கூட எண்ணெயோட விலை ஏறிடுச்சு, ஆனால் நமக்கு கூட பாதிப்பு. இந்த போர் வேகமாக நிற்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய. ட்ரம்ப் நினைச்சா மட்டும்தான் அதை நிறுத்த முடியுமா? அவர் நினைச்சா தான் நிறுத்த முடியும். ஆனால் அவர் நினைக்க வைக்கிறது அமெரிக்கவர்களால் முடியும். எப்படி வியட்நாம் போர் அமெரிக்கர்கள் நிறுத்தினாங்களோ அதே மாதிரி இதையும் நிறுத்த முடியும். அந்த இடத்துக்கு எப்போ அவங்க போவாங்க அப்படின்னா 6 இராணுவ வீரர்கள் அமெரிக்கர்கள் இறந்துட்டாங்க. அந்த எண்ணிக்கை கூட அந்த அழுத்தம் அவருக்கு அதிகமாகும். நம்ம ஏன் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு இல்லை, அவருடைய கருத்து கணிப்பில் அவருக்கு இருக்கக்கூடிய இந்த புகழ் அதெல்லாம் குறைஞ்சிரும்.
இப்போவே தடுமாற்றத்தில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்கர்களில் 27% தான் இந்த போரை ஆதரிக்கிறாங்க. 43 பேர் இதை ஆதரிக்கலை. அதனால் இதற்கு உள்ள அவருக்கு அதாவது இவர் பெரிய ஒரு சூதாட்டத்தில் இறங்கியிருக்கார். அவர்களை ஒரு 40 ஆண்டுகளுக்கு அவர்களை பின்னோக்கி தள்ளி வச்சிடணும், அதாவது இராணுவ ரீதியாக தள்ளிட்டார்னா, அதுக்கப்புறம் அவருடைய காலத்தில் அவர் அதை பண்ணிட்டார். வேறு வரலாற்றில் வேறு எந்த குடியரசுத் தலைவரும் செய்யாததை நான் செய்ய துணிஞ்சிருக்கேன். பல தலைமுறைகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எங்கள் தாக்குதல்கள் முடிந்த பிறகு இந்த அரசை நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால் அது நடக்குமானலாம் தெரியாது. ஆனால் குறைஞ்சபட்சம் அவர் என்ன பண்ணுவார், அயத்தொல்லா காமனியை கொண்டாச்சு, பல முக்கிய தலைவர்களை கொண்டுட்டோம், எங்களுக்கு தெரிந்தவர்களே யாரும் தலைவர்களாக இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறார். நேற்று முந்தா நாள் 3 அலைகள், ரெண்டாவது அலையிலையும் கொண்டுட்டோம், 3வது அலையிலையும் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவர் சொல்கிறத நீங்கள் நிறைய மிகைப்படுத்தி பேசுவார். ஆனால் பல முக்கியமானவர்களை அவர்கள் கொண்டுட்டார்கள். பல தளவாடங்கள் உற்பத்தி இல்லை தளவாட தலைமையகங்கள், இராணுவ தலைமையகங்கள், அப்புறம் அந்த இடம் வந்து தரைமட்டமாக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான், குடியிருப்புகள் தவிர மற்ற இடங்களெல்லாம். ஆனால் அதனாலேயே அவர்களை வந்து முடிச்சிட முடியுமா, அவர்களை தோல்வியை தழுவ அவர்கள் ஒப்புக்கொள்வார்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. அவங்களுடைய அலீல் அரிஜானின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய செயலாளர், அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மங்கோலியர்களை காட்டுமிராண்டிகள்னு சொல்லுவாங்க, அவர்களையே பார்த்தவர்கள். அதனால் வரலாற்றில் நாங்கள் பல எதிர்ப்புகளை சந்தித்திருக்கிறோம், அதனால் இதையும் தாங்குவோம். இப்போ அவங்களுடைய உச்சபட்ச தலைவரையே கொன்னாச்சு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பல விதமான வீரர்கள் மக்கள் மடிஞ்சிருக்காங்க. இவ்வளவு நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்றாரு. இவர் டூ லேட்னா அப்போ என்ன தான் மைண்ட் செட்டில் இருக்குது? இல்லை, பேச்சுவார்த்தைக்கு தயாருன்ட்டு இன்னொரு நாடு மூலமாக ஈரானுடைய ஒரு பகுதியினர், ஈரானுடைய இன்டெலிஜென்ஸ் இன்னொரு 3வது நாடு இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசி அவர்கள் அமெரிக்காவுக்கு அந்த தகவல் அனுப்புகிறாங்க. இது வந்து ஒரு முழுமையான ஒரு கான்சென்சுவல் முடிவா அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால் அவர் அதை யோசித்திருப்பார். அப்புறம் இந்த வாய்ப்பை, அதாவது எப்படி 12 நாள் அந்த போர் நடந்துச்சோ, எப்படி 3 நாட்கள் அமெரிக்கர்கள் குண்டு வீசினாங்களோ அந்த 3 அணு ஆயுத கூடங்கள் மீது, அது மாதிரி இவங்களுடைய மிலிட்ரி ஆப்ஜெக்டிவ், இராணுவ இலக்குன்னு ஏதாவது இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறாங்க, டு டீக்ரேட், முதல்ல அவங்களுடைய கடற்படையை முழுமையாக டீக்ரேட் பண்ணணுன்றாங்க, கடற்படையை சீரழிக்கணும்ன்ட்டு. 17 கப்பலோ என்னமோ முழுவதுமாக அவர்கள் மூழ்கடித்து விட்டார்கள், அழித்து விட்டார்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வானிலை பாதுகாப்பு அமைப்புகள் அதை முழுக்க வந்து மட்டுப்படுத்துறது, அதையும் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அதனால் அது மாதிரி வேறு ஏதாவது இருக்கும். இந்த ஈரானியன் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்னு இருக்கு இல்லையா, ஈரானிய புரட்சிகர இராணுவம், அந்த இராணுவத்தினுடைய தலைமையகத்தை அடிச்சிருக்காங்க. அந்த இராணுவத்தில் இருக்க தலைவர்கள் சில பேரை ஒருவேளை கொலை செய்யலாம். இராணுவ தளவாடங்கள் இருக்கிற இடங்களை அவர்கள், இந்த ஏவுகணைகள் தயார் செய்யும் இடங்கள், சேமித்து வைத்திருக்கும் கிடங்குகள், இதை அடிக்கிறது தான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் பூமிக்கு கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஈரான் எத்தனை நாள் தாங்குவாங்க? யாருமே ரொம்ப நாள் தாங்க முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு உலகத்தில் போர் நடக்குது. நீங்கள் கேட்கலாம், 4 வருஷமாக நடந்துட்டு இருக்க யுக்ரைனில் போர் அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் தான் நடத்திட்டு இருக்காங்க. யுக்ரைன் வந்து இந்த போரை எப்படி ட்ரோன் மூலமாக தான் பல போர்கள் நடந்துட்டு இருக்கு. ட்ரோன் வந்து இப்போ ஈரானியன் ட்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப மலிவாக பண்ணலாமா. அது வந்து ஒரு $15,000-20,000 ஒரு ட்ரோன் பண்ணிடலாம். அங்கே $4 மில்லியன் தேவைப்படுது ஒரு தடுப்பான் பண்ணுறதுக்கு, இன்டர்செப்டர் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ இதுக்கும் அதுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். பொதுவாக அதே மாதிரி ரஷ்யாவுக்கு இராணுவ தளவாடங்களாகட்டும், மனிதர்களாகட்டும், அதெல்லாமே வீரர்களாகட்டும், அதெல்லாமே குறைவாக தான் இருக்குது. ஒரு காலத்தில் ஒரு 15,000 வீரர்கள் வடகொரியாவிலிருந்து வந்து ரஷ்யாவோடு சேர்ந்து சண்டை போட்டதையும் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த போர் எல்லாமே அவ்வளவு எளிதல்ல நடத்துவது, ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அவரே 4-5 வாரம்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே கூட அதை முடிச்சிடுவார் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார், we are ahead of scheduleன்றார். நாங்கள் ரொம்ப வேகமாக பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் நினச்சதை விட வேகமாக பண்ணிகிட்ருக்கோன்றார். அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது இன்னும் ஒரு வாரத்தில் கூட நடக்கிறதுக்கு, அந்த முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இஸ்ரேலியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. இஸ்ரேலியர்கள் முற்றுமாக அவர்களை ஒழிச்சிடணும்னு பார்க்குறாங்க. அதனால் நம்ம பார்க்கணும். இப்போ நிறைவாக நம்ம நாடு இதில் என்ன நிலைப்பாடு? சரி, இப்போ இங்கே வளைகுடா நாடுகளை தாக்குனதை இந்திய அரசு கடுமையாக கண்டிக்குது.
கமேனி மரணம் தொடர்பாக எந்த விதமான இரங்கல் இல்லைன்னு காங்கிரஸ் வந்து பிரதமர் அவர்களை விமர்சிக்குது. இவர் இஸ்ரேல் போயிட்டு இருந்ததோட கனெக்ட் பண்ணி நிறைய விமர்சனம். நம்ம எடுத்த ஸ்டாண்டு கரெக்ட் தானே சார்? இல்லை, நம்ம நடுநிலை வகிப்பது என்பது ரொம்ப சரியானது. கமேனியுடைய மரணத்திற்கு நாம் இரங்கல் தெரிவிக்காதது வந்து இந்த அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அதுவும் எனக்கு புரியுது. நான் தான் முன்னாடியே சொன்னேன், ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன், அந்த இஸ்லாமிக கூட்டுறவு அமைப்பில் இருக்கிறவர்களை பெரும்பாலானவர்களே அவர்கள் இரங்கல் தெரிவிக்கலை. அதனால் இந்த அரசு தெரிவிக்கும்னு நம்ம நினைக்க முடியாது. இதில் ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, இந்த அரசுக்கு கொஞ்சம் ஷியா இஸ்லாமியர் சாதகமாக இருப்பதாக ஒரு தகவல் உண்டு. அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுடைய அரசில் இருந்த 2 அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள், ஒரு கேபினட் அமைச்சர், 2 பேருமே ஷியா முஸ்லிம்ஸ். நக்வி, அதுக்கப்புறம் எம்ஜே அக்பர், துணை வெளியுறவு அமைச்சராக இருந்தார் எம்ஜே அக்பர். நக்வி வந்து வஃப் அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன். வேறு ஏதோ கூட இருந்திருக்கும், எனக்கு அவருடைய துறை மறந்து போச்சு. இவங்க 2 பேருமே சன்னி இஸ்லாமியர்கள் கிடையாது. அதனால் சன்னிகளை விட ஷியா இஸ்லாமியர் தான் அவர்களுடைய கொஞ்சமாவது ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்கள். அதனால் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், மத தலைவர், அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு இந்த அரசு எதுவும் சொல்லலைன்றது ஒரு நெருடலாக அவர்களுக்கு இருக்கும். இதெல்லாம் போகத்தான் தெரியும். இந்தியாவில் கமேனி பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் எல்லா தலைவர்களும் இங்கே தமிழ்நாட்டிலேயே அவர் இரங்கல் தெரிவித்து ஊர்வலம் போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். உண்மையிலேயே நிறைவாக ட்ரம்ப் சொல்கிற அளவுக்கு அவர் அவ்வளோ ஈவில் மேன் தானே? இல்லை, ட்ரம்ப் சொல்கிறதை எடுத்துக்க வேண்டாம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈரானிய அறிஞர்கள் வெளிநாட்டில் அவருக்கு அஞ்சி வெளிநாட்டில் புகலிடம் தேடி பல்கலைக்கழகங்களில் சொல்லித் தருபவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. அவர்கள் வந்து அவர் அவ்வளவு கொடூரமானவர்னு சொல்கிறாங்க. ஓகே, நன்றி சார். இவ்வளோ நேரம் நேரத்தை செலவழிச்சதுக்கு நன்றி சார். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMI ல ஈஸியா வாங்கலாம். ஏசி